ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு, சென்னை கிளம்புறோம். பாய் பாய் பெங்களூர். ஸோ அபி லக்கேஜ் எல்லாம் ஏத்திட்டு இருக்கான். அதான் இவனை விட்டுட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு முக்கிட்டு இருக்கான் சிட்டு. பேக் எல்லாம் ஏத்தின உடனே எட்டி பார்த்துட்டு கத்திட்டு వచ్చేవా సిద్ధు? ఏ సిద్ధు? విచ్చిపోతాం. సిట్ నువ్వు వద్దు. బాయ్ సిట్. బాయ్. ఈడొచ్చి అబ్బి ఈడొచ్చి ரா லீஷ் வேதம் பாருங்க. எல்லாம் காலியா இருக்கு. இங்க ஒண்ணுதான் இருக்குன்னு வந்து நின்னா 5 நிமிஷமா நின்னுட்டு இருக்கோம். பக்கத்து இது காலி, அந்த பக்கம் மூவ் ஆயிட்டே இருக்கு. ஹொஸ்கோட்டை இப்பதான் நகன் இருக்கு. கடுப்பாயிடுறாங்கல்ல ராபி. சீக்கிரம் போறதுக்கு 10 நிமிஷம் இங்கே போயிருச்சு. நாங்க கிளம்பிட்டோம். பின்னாடி படுத்திருக்கோம். பேக் டு பேஸ். எஸ், ரொம்ப சுத்தமா இருந்தது. சொந்த கிச்சனுக்கு வந்தது எப்படி இருக்கு? பெரிய கிச்சனுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய கிச்சன் சின்ன கிச்சன்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப வெக்க அடிக்குதுடா. அங்க நல்லா இருந்தது. ஆனா அங்க தண்ணி கஷ்டம். பார்த்து யூஸ் பண்ண வேண்டியது. பாவம் எல்லாரும் அங்க காசு கொடுத்துதான் தண்ணி வாங்குறாங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. போர் போட்டுட்டவங்களுக்கு சில பேருக்கு தண்ணி இருக்கு, சில பேருக்கு இல்ல. நாங்க இருந்த ஏரியால இப்போதைக்கு தண்ணி இல்ல. தண்ணி கஷ்டம் நிறையவே இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யலையா, ரேட் வேற ஏற்றிட்டாங்கன்னு பேப்பர்ல படிச்சேன். 1200 வாங்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு இதுக்கு. இப்போ வந்து 2000 வாங்குறாங்களாம். சிட்டு ரொம்ப ஹாப்பி. வீடு கிளீனா தான் இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து 1 வீக் இருந்தாரு, நீட்டா தான் வச்சுட்டு போயிருக்காரு. வந்ததுமே பருப்பு சாதம் அது ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுக்கிறேன். சரி வெளியில ஆர்டர் பிரியாணி போடலாமான்னு பார்ப்போம். ஆயில் ஃபுட்டா சாப்பிட வேண்டாம். என்னோட பாத்ரூம் மட்டும்தான் நாரடிச்சு வச்சிருந்தது. ஆயில் ஃபுட்டா சாப்பிடலாம் வேணான்ட்டு நம்ம எப்படியும் இப்போ வறுத்து தானே சாப்பிடுறோம். கொஞ்சம் தானே, மசாலா ரொம்ப இல்லாம, அதுல எதுவும் தால் கிச்சடி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல காரமே இல்லாம, அவ்வளவுதான் சிம்பிளா இன்னைக்கு முடிச்சிட்டு படுத்து தூங்கணும். வந்த உடனே வேர்த்து விருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாக்கி vlog நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இனிமே அநேகமா டெய்லி வீடியோஸ் வரும். அங்க வந்து ஒன்னும் கண்டென்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. அதனால நான் வீடியோவே எடுக்கலாங்க. ஏன்னா ஒரு நாள் சமைச்சா வேணா அதுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். வேலையும் ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்சம் ஷாப்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம் அங்க வாங்கல, இங்கேயே ஆன்லைன்லயும் போட்டு விட்டுருந்தேன். எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கேயே ஷாப்பிங் vlog எல்லாம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி, பருப்பு சாதமும் ரெடி, தால் கிச்சடி. அவ்வளவுதான் பாருங்க, சூப்பரா டின்னர் ரெடி. The next morning. ஸோ காலையில எழுந்துச்சு கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் எந்திரிச்சது எல்லாருமே. இன்னைக்கு ஒரு 9:30 மணிக்கு மேலே பிரஞ்ச் மாதிரி ஆர்டர் பண்ணியாச்சு.
சோலே பட்டூரே, அப்புறம் ஆலு பரோட்டா அப்படி ஆர்டர் பண்ணோம். ஸோ ரோஸ் மில்க் அப்படி வெளியே போயிட்டு வந்தான், அதனால ரோஸ் மில்க் வாங்கிட்டு வந்தோம். இங்க ரோஸ் மில்க் இப்போ கடைன்னு சொல்லிட்டு நிறைய இப்போ ஃபேமஸா நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவனுக்கு வாங்கிட்டு அப்படியே வர்றப்ப எனக்கும் வாங்கிட்டு வந்தான். குப்தா பவன்ல இருந்து நல்லா இருக்கும் அவங்க சோளு, நல்லா பஞ்சாபி இது மாதிரி ஃப்ரைடு மிளகா அப்புறம் பிக்கிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் குப்தா பவன்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா? நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அங்கேயே சாப்பிட்டா நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், வீட்டுக்கு வரப்ப இப்படிதான் சப்பையா ஆயிட்டு வந்துருது. ஸோ எலக்ட்ரிக் மாப் ஒன்று வாங்கினேன், அது இன்னைக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. கைக்குள்ள எல்லாம் போட்டு விட்டு டஸ்டிங் எல்லாம் பண்ணி மெஷின் 2 லோடு போட்டு எல்லாம் நைட்டே வந்ததுமே ஒரு லோடு போட்டு காய வச்சுட்டேன். தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்து மடிச்சிட்டு காலையில ஒரு லோடு போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே கூட காஞ்சிட்டு இருக்கு, அதனால வேலை எல்லாம் முடிஞ்சது. ஸோ நேற்று வந்ததும் சமைச்சு சாப்பிட்டாச்சு இல்லையா, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருந்தது. அதனால சரி ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்குள்ள அதுவும் வந்துதான் அவனுங்க அதுல எக்ஸ்ட்ரா ஸ்க்ரப் வந்து கொடுக்காம விட்டுருக்கானுங்க. அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா இதை திரும்ப நீங்க ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேணாம் சொல்லிச்சு. இவங்க அதை எடுத்துட்டு போய் திரும்ப 10 நாள் கழிச்சு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஒர்க் பண்ணது செக் பண்ணியாச்சு. சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு பாட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் அகாரோ போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுல அன்அவைலபிளா வருது, ஸ்டாக் இல்லையா. நானும் 1 மாசமா பார்த்தேன், ஸ்டாக் இல்லைன்னே போட்டுட்டு இருந்தாங்க. சரி இப்ப வேற ஒரு பிராண்ட் அதே ரேஞ்சுக்கு பார்த்தேன் நான். நிறைய மத்ததெல்லாம் 17,000 20,000 எல்லாம் இருந்தது. இது அதே 4,399 போட்டிருந்தாங்க. ஏதோ சைனீஸ் கம்பெனி தான், எப்படி இருக்கும்னு தெரியல. ரிவ்யூமே ஒன்றும் இல்லை, மேடு வரமாட்டேங்கிறாங்க. ஹவுஸ் ஹெல்ப் வச்சாலுமே சரி, நம்ம எவ்வளவுதான் நல்லா நடந்துட்டாலும் அவங்களுக்கு என்னவோ நம்மளை பிடிக்க மாட்டேங்குதா என்னன்னு தெரியல, வரமாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே இருந்தவங்கள கூட சில பேர்லாம் நம்ம சப்போஸ் நின்றுட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஹெல்ப் கூப்பிட்டா வருவாங்க இல்லையா, எனக்கு என்னவோ தெரியல அந்த மாதிரியும் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க. நான் என்ன இது பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஸோ இல்லைன்னா சில பேர்லாம் 20 வருஷம் ஒரே ஆள் வச்சிருந்தேன்னா சொல்லுவாங்க, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். நான் அத்தனைக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்ல மாட்டேன். வந்து அன்னைக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே அலையெல்லாம் மாட்டேன். ஆனாலும் நின்றுடுறாங்க. சரி எதுக்கு இவங்களை நம்பிட்டு நம்மளால முடிகிற அளவுக்கு நம்மளே பண்ணிக்கலான்ற ஒரு பிளான்ல இருக்கேன் இப்போ. அதனாலதான் சரி மாப் வந்து எலக்ட்ரிக் மாப் வாங்கிட்டேன். அது வந்து ஜஸ்ட் வயர் கார்ட்லெஸ் தான், சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு ஆள் வைக்காம ஓட்ட முடியுது அப்படின்ட்டு. ஸோ சொல்லுங்க நீங்களும் எப்படி என்ன பண்ணா அவங்க ஒழுங்கா வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல ஆக்சுவலா. அம்மாக்கெல்லாம் ஆள் இருந்தாங்கன்னா ரொம்ப வருஷம் அம்மா கிட்ட எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அம்மாவது கொஞ்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க, சரியா பண்ணல அது இதுனாலாம். அது கூட எதுவும் சொல்லுனது இல்லை இது வரைக்கும். நம்ம திருப்ப என்னைக்காவது ஒரு நாள் முடியல வர முடியுமான்னு கேட்டா கூட வரமாட்டேங்கிறாங்க. ஸோ ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போய் செய்வாங்களா என்னன்னு தெரியல. நம்ம வீட்டு ஆள் மாதிரி பாக்குறதுனால அவங்களுக்கு நம்மள அவ்வளவா பிடிக்க மாட்டேங்குது என்னவோ அதுவும் தெரியல. ஸோ இந்த சீக்ரெட் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட்டுட்டு வந்து அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு காட்டுறேன். ரோஸ் மில்க்கும் நல்லாதான் இருக்கு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த எலக்ட்ரிக் மாப் வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, சொந்த காசு கொடுத்து வாங்கினேன். அகாரா தான் வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அகாரா பிராண்ட் வந்து நம்ம கூட கொலாபரேஷனுக்கு எல்லாம் வர்றதில்லை. அவங்களாம் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்க யூடியூபர்ஸ் கிட்ட போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து சமீபமா நிறைய அகாரோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து அபிக்கு அமேசான்ல இருந்து கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் நல்லா தான் இருக்கு அகாரோ ப்ராடக்ட். ஸோ எனக்கு வந்து பர்சனலாவே பிடிக்கும். நிறைய பேர் வந்து யூஸ் பண்றவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது 1 மாசமாவே அன்அவைலபிளா இருக்கு, ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ அதே மாடல் தான் இருக்கு கிட்டத்தட்ட. தேடி பார்த்தேன் நான் அதே ரேஞ்சில் அதே மாடல்ல. ஏன்னா வேற இதெல்லாம் பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியா வாங்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர்லயுமே கூட இருக்குன்னு முதல்ல போட்டிருந்தாங்க. சரி நான் இதுதான் கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். ஒரு 5-6 நாள் கழிச்சு வாங்குறப்ப பார்த்தா இந்த இது காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் இருந்தது. 2 கலர் இருக்கு. ஸோ இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, இப்பதான் வந்திருந்தது. 2-3 பார்ட்டா வந்தது. நம்ம இதெல்லாம் வந்து தனித்தனியா அப்படி கழட்டி எடுத்துக்கலாம். சார்ஜ் போட்டுட்டேன் வந்துட்டு. பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி தனியா வந்துடும், கழட்டி எடுத்துடலாம். இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு, இதுவும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனியா தான் வந்துச்சு. ஸோ இது வந்து மாட்டிக்கலாம்.
இங்க வந்து 2 இது கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் மாதிரி. இது வந்து செல்லு. இது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி மோட்டர் உள்ள ஸ்ப்ரே பண்றதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார்ஜ் பண்ணிட்டு போன்லாம் சார்ஜ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாம். இதுல வந்து இதோ இங்க கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து வயரும் அந்த இது கேபிள் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 hours சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ற அளவுக்கு சார்ஜ் நிற்கும்னு நினைக்கிறேன். அதோட வந்து தண்ணி டேங்க் கம்மி கெப்பாசிட்டி தான் போட்டிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா 750 ml தண்ணி பிடிக்குமா. இதை திறந்துட்டு இதுக்குள்ள நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கணும். இன்னும் ஆரம்பிக்கலாம். இனிமேதான் சார்ஜ் போட்டு இப்பதான் சார்ஜ் முடிஞ்சது. சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு வேற எப்பயாவது யூஸ் பண்றப்ப காட்டுறேன். முடிஞ்சா இன்னைக்கே கூட ஜஸ்ட் ஒரு தடவை யூஸ் பண்றப்ப எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடுறேன். அப்புறம் இது வந்து கீழே இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு வெல்க்ரோ. இது வந்து ரொட்டேட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ கிளீன் பண்றப்ப ரொட்டேட் ஆகி கிளீன் பண்ணோம். இதுதான் எக்ஸ்ட்ரா 2 பேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அவங்க கிட்ட சேட் பண்ணி கேட்டா மொத்தத்துக்கு நீங்க ப்ராடக்டை வந்து திருப்பி கொடுங்க, நாங்க வேற அனுப்புறோம் அப்படிங்கிறாங்க. அது ஒரு 10-15 நாள் ஆகுமா. இவங்களை நம்பி நம்ம திருப்ப அனுப்பி, ஏன்னா ரீபே பண்ண மாட்டாங்க போல. வந்து எக்ஸ்சேஞ்ச் தான். ஒருவேளை எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா 7 daysக்குள்ள 1 weekக்குள்ள ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து வேணான்னு பார்த்துட்டேன். ஏன்னா இது அகோராது கூட சைட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கிடைக்கிறது வேணா கூட நம்ம வாங்கி இதுல யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு லிங்க் தேவைப்பட்டா தரேன். வேணுங்கிறவங்க நீங்க வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். எப்படி இருக்குதுல எனக்கு தெரியாது. ஸோ இங்க இதுல மெயின் சுவிட்ச் இங்க கொடுத்துருக்காங்க. இதை ஆன் பண்ணிட்டு இங்க பிரஸ் பண்ணோம் அப்படின்னா மோட்டர். இது வந்து தண்ணி பம்புக்கு ரொட்டேட் ஆகணும். லைட்டும் இருக்கான். எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் அடியில கட்டில அதெல்லாம் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வெளிச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதுல இதை ஒட்டிட்டு இதுல தண்ணி ஃபில் பண்ணிட்டு துடைக்கணும். ஸோ எப்படி துடைக்குதுன்னு பார்க்கலாமா. இதை திறந்துட்டு இதுல தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இதுல வந்து எது லைசால் அந்த மாதிரி எல்லாம் கூட ஊத்தலாம். அதாவது ஏதாவது நீங்க டிஸ்இன்ஃபெக்டன்ட் எல்லாம் ஊத்தணும் அப்படின்னா ஊத்தி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. நம்ம ரோபோ வேக்யூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வெறும் வாட்டர் மட்டும்தான் ஊத்த சொல்லுவாங்க, மத்த எதுவும் உள்ள போடக்கூடாது அப்படின்னு. இதுல வந்து நீங்க சோப்போ இல்ல ஏதோ கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து சிம்பிளா இப்படி ஒட்டிட வேண்டியதுதான். இதுல வெல்க்ரோ கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் எடுத்து நம்ம கையில துவைச்சிக்கலாம், இல்ல வாஷிங் மிஷின்ல கூட போட்டு எடுத்து அவ்வளவுதான். ஒட்டிடுச்சு. நமக்கு இந்த டேங்க்ல தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல உள்ள ஊற்றிடலாம். இது 1 லிட்டர் பாட்டில் கிட்டத்தட்ட 1/2 பாட்டிலுக்கு மேலேயே ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம ட்ரையா கூட இது பண்ணிக்கலாம். இதுல இதெல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம், வெட்டு இல்லாம. ஐயோ தண்ணியா வச்சிருச்சு. ஸோ இப்போ எப்படி துடைக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப லைட்டா தான் இருக்கு. நம்ம ப்ரெஷர் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. நல்லாவே இருக்குதாங்க. கைக்கு வந்து வந்து இல்லாம இருக்கு. நம்ம மாப்பெல்லாம் வச்சு தொடச்சோம்னா அதனாலே கை வலி வந்து நான் பிசியோதெரப்பி எல்லாம் போனேன். ப்ரெஷர் கொடுக்கணும். இது அந்த மாதிரி இல்லை, அதுவாவே இதாகும். தண்ணி தெளிக்கிறதுக்கு ஒரு பட்டன் செட்டு தோசைமா ஒழுங்கா ஒர்க் பண்ணுச்சுன்னா நல்ல ப்ராடக்ட் தான். எவ்வளவு நேரம் சார்ஜ் நிக்குது அதுவுமே கூட பார்க்கணும். ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.